உண்மையிலேயே நம்ம மக்கள் வந்து எல்லா விஷயத்திலும் அப்டேட்டா இருக்காங்க. விஜய் அறிமுகப்படுத்தின கொடி, அந்த கலரு, யானை உள்ள இருக்கிற சின்னம் எல்லாத்தையும் வச்சு இந்த கொடி பாடலை வச்சு ஒரு கேள்வி கேட்டோம். இது நல்லா இருக்கா, உங்களுக்கு பிடிச்சிருக்கா, இதை பத்தி உங்க கருத்து என்னன்னு கேட்டோம். கலவையா விமர்சனம் வந்திருக்கு. பதிலா பாருங்க. அந்த சக்கரை விட்டு 2 யானை விட்டு இருக்காரு, நல்லா இருக்கு. அந்த தமிழ்நாடு பேஸ் பண்ணி அந்த கொடி நடுவில் கட்டும்போது நல்லா இருந்துச்சு. நல்லா இருக்கு, நல்லா சூப்பர். அவர் கண்டிப்பா அடுத்த முதல்வர் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கு, பார்க்கலாம். நல்லா அஜித் வேணா இருந்தாலும் தளபதி சப்போர்ட்டுக்கா பரவாயில்ல, அவ்வளவுதான், சொல்ற மாதிரி இல்ல. வரவேற்கத்தக்கது தான், நல்லா இருக்கு. கட்சியோட பேரும் வெற்றின்னு சொல்லி தான் வச்சிருக்காங்க. எல்லாமே வெற்றியா தான் இருக்கும். அந்த எதிர்பார்ப்பை இன்றைக்கு பூர்த்தி செஞ்சிருக்குன்னு தான் நாங்கள் எல்லாருமே சொல்லிக்கிறோம். நிறைய திராவிட கழகம்லாம் கொடி இருக்குல்ல, அந்த மாதிரி வராம தீவிர ஃபேன் நாங்களாம். விஜயோட கொடி சூப்பர். அந்த கொடி வந்து கொடி மட்டும் இல்லாமல் நம்ம தமிழ்நாட்டுக்கு ஒரு திருப்பத்தை உண்டாக்கும் அப்படிங்கிறது நாங்கள் வந்து எதிர்பார்க்குறோம். ஐ ஹோப் ஹி வில் டு பெஸ்ட். நிறைய கலரில் வந்து தமிழ்நாட்டில் கொடி இருக்குது. கொடி வந்து நமக்கு முக்கியம் இல்லை, நல்ல ஆட்சி கொடுத்து ஏழ்மை ஒழிச்சா போதும். பொதுவாக வந்து கருப்பும் சிவப்பும் பழக்கப்பட்ட கலர்கள் தமிழ்நாட்டுக்கு, அப்படி இல்லாமல் இது கொஞ்சம் டிஃப்ரெண்டான கலராக மஞ்சளை வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. பாடல் நல்லா இருக்கு, கேட்கும்போது அது கேட்கும்போது ஒரு கூஸ் பம்ப்ஸாக இருக்கு. யானைன்றது வந்து அது கடவுள் மாதிரி, அது அசைக்க முடியாதது.